மது, என்னடி இப்படி சொல்ற? நான் உன் அம்மாடி. தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்றல. என்ன பாப்பா, இவங்க உன்னை பொண்ணுன்னு தான் சொல்றாங்க, நீ இவங்க பொண்ணே இல்லைன்னு சொல்ற, எது உண்மை? மேடம், இவங்கள பத்தி கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்கணும் அதுதான் உண்மை. இவங்க என் அப்பாவோட வைஃப். என்னோட உண்மையான அம்மா நான் சின்ன வயசா இருக்கப்பவே இறந்துட்டாங்க. என் அப்பாவும் இறந்துட்டாங்க. அதோ அந்த போட்டோல இருக்காரு பாருங்க, அதுதான் என் அப்பா. எனக்கு இவங்க குடும்பக்கார சித்தி தான். நீங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு பயந்துகிட்டு என்னோட அம்மா மாதிரி போய் சொல்லி நடிக்கிறாங்க. மது, நான் உனக்கு சித்தி அடி. ஆமா சித்தி தான். மாமா, நான் அவளுக்கு சித்தியா மாமா? இல்லம்மா இல்லம்மா, நீதான் அவளோட அம்மா. ஆனா இவ இல்லன்னு சொல்றாளே மாமா. அத்தை, மது மது சொன்னதை கேட்டீங்களா? நான் அவளுக்கு அம்மா இல்லையா, சித்தியா? அம்மாடி, அந்த கிரிக்கி சொல்றதெல்லாம் நீ ஒண்ணு பெருசா எடுத்துக்காத. நாங்க எல்லாருமே சொல்றோம், நீதான் அவளுக்கு அம்மா. மேடம், இவங்க எப்பவுமே இப்படிதான். இப்படிலாம் அழுது சீன் கிரியேட் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி நம்ப வச்சிருவாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க ரொம்ப கொடூரமானவங்க மேடம். ஹே மது, நீ சித்தின்னு சொன்னத இவங்களால தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க. நீ மேலும் மேலும் மனசு போட்டு நொறுக்கிட்டு இருக்க. அவங்க நடிப்பு உண்மைன்னு நீங்க நம்பலாம் ஆண்டி, நான் எப்படி நம்புறது? நான் அவங்களால பாதிக்கப்பட்டவ. எனக்கு தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு. மேடம், இவங்க பார்க்ல வச்சு என் கண்ணு முன்னாடியே இவளை அடிச்சாங்க மேடம். ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் இவளை அடிப்பேன் கொல்லுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு, இவளுக்கு சப்போர்ட் பண்ணனா உன்னையும் அடிப்பேன்னு என்னையும் மிரட்டினாங்க மேடம். அப்பதான் இவங்க மதுக்கு எவ்வளவு மோசமான சித்தியா இருந்திருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இவங்க பார்க்ல அடிச்சதோட விடல மேடம், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கு சாட்சி எங்க பொண்ணு சித்தி இருக்காங்க. சித்தி, நீங்களும் அதை பார்த்து தானே இருந்தீங்க, சொல்லுங்க சித்தி. கண்டிப்பா சொல்றேன் மது, கண்டிப்பா சொல்றேன். ஆமா மேடம், அப்படியே கொடூரமான கோவத்தோட மதுவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து தள்ளி கண்ணத்துல பொலார் பொலார்னு அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியில போடின்னு விரட்டி விட்டுட்டா மேடம் இவ. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அன்பா பாத்துக்காம மதுவை ரொம்ப சித்திரவதை பண்றா. மது அனுபவிக்கிற சித்தி கொடுமையை விடவும் வேற யாரும் அனுபவிப்பாங்களான்னு தெரியல. மதுங்கிற இந்த அப்பாவி சின்ன பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக நீங்க தான் மேடம் உறுதுணையா இருக்கணும். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மேடம். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு எங்க அண்ணிய பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கியா? வேண்டாம் பூர்ணி. மேடம், இவளுக்கு என் அண்ணிய பிடிக்காது, அதனால அவங்களுக்கு எதிராக இவ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ சொல்றது எதையுமே நம்பாதீங்க. உண்மையிலேயே எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க மேடம். மேடம், இவங்க அண்ணி ரொம்ப நல்லவன்னு சொல்றாருல்ல, அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத இந்த மதுவை இந்த நல்லவ கை நீட்டி அடிச்சாலா இல்லையான்னு நீங்களே கேட்டு பாருங்க மேடம்.
வெளியில வச்சு அடிச்சத இந்த பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்கேருந்து இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சதா இந்த பொண்ணு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நான் என் பொண்ணு அடிச்சேன்தான். ஆனா ஏன் அடிச்சேன்னா மா, நீங்க இந்த பொண்ணை அடிச்சதை ஒத்துக்கிட்டீங்கல்ல, மத்த விஷயத்தெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் வாங்க. மேடம், என்னங்க மேடம் நீங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? மது ஏதோ கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இது ஒரு சின்ன பிரச்சனை தான் மேடம், இத நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். மேடம், அவங்க சொல்ற மாதிரிலாம் சால்வ் பண்ண முடியாது. செவந்து சித்தி என்ன அடிச்சே கொன்றுவாங்க. நீங்க அவங்க மேல சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதையே எடுங்க மேடம். புன்னகை உலகே